ரட்சிக்கப் போகும் ஒரு இடமாக விளங்கும். இப்பொழுது உங்களது தாயார் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் எந்த ஒரு தாயாலும் என் கோபத்தில் இருந்து உங்களை காக்க இயலாது. மகாகாளி இருக்கும் வரையில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த குழந்தையையும் உனது தீய சக்தியால் ஒன்றும் செய்ய இயலாது. உன்னுடைய அழிவுக்கு உன்னை தயார் செய்து கொள் ஜுராசுரா. நாராயணர் யோக நித்திரையிலிருந்து எழுந்து வரும் நேரம் வந்துவிட்டது. அதன் பிறகும் மாபெரும் சங்கடம் ஒன்று நிச்சயம் உருவாகும். என்ன இது? இதற்கு முன்பு இவ்வாறு தோன்றியதே இல்லை. இதற்கு அர்த்தம் என்னவாக இருக்கும்? என்னவாயிற்று தந்தையே? அந்த ஜுராசுரனை கட்டுப்படுத்திய பிறகு சீதலா தாயார் பிரபஞ்சத்தின் அனைத்து பாலகர்களையும் ஜுராசுரனின் நோயிலிருந்து காப்பாற்றி விட்டார்களே, பிறகு ஏன் தாங்கள் கவலையாக உள்ளீர்கள்? ஜுராசுரன் ஏற்படுத்திய ஜுரம் மற்றும் அவனது தீய சக்திகளால் பாதிப்படைந்தது. ஒரே ஒரு முறை அந்த மகாதேவரை உன் வசப்படுத்தி விட்டால் அதன் பிறகு நீ இந்த பிரபஞ்சத்தை உனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வரத்தை கேட்டு பெறலாம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகாதேவா, நான் பிரம்மலோகத்திற்கு சென்று அந்த இரு அசுரர்களுக்கும் இறுதியாக ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளேன். ஒருவேளை எனது இறுதி எச்சரிக்கை அவர்களை நல்வழிக்கு திருப்பி விடலாம். நிகழ்ந்த தாக்குதல் ஓய்ந்திருப்பதாக தோன்றலாம், ஆனால் இது முடிவல்ல. அப்படியென்றால் மகா காளியான உன்னா நான் நிச்சயமாக உன்னை மணப்பேன். இது கடினமானதா என்ன? உன்னை போல் என்னாலும் நடனமாட இயலும். ஆகட்டும், அப்படி என்றால் நடனத்தை துவங்கலாம். ஆனால் போட்டிக்கு முன்பு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நான் நடனத்தில் என்னென்ன முத்திரைகள் காட்டுகிறேனோ அதை அப்படியே நீயும் செய்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நீயும் என்னை போல் சிறந்த கலைஞன் என்று ஒத்துக்கொள்வேன். நிச்சயமாக. துவங்கலாமா?
நான் இவனை பிரிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் எனது கணவரையும் நான் அவமதிக்க விரும்பவில்லை. என்னால் காண இயலாது. தாங்கள் என்னை காண வரும்பொழுது நான் நிச்சயம் தங்களை கண்டறிவேன் தாயே. இந்த அன்பானது முற்றிலும் மாறுபட்டதாகும். அவன் அதீத அன்பு கொண்டுள்ளான். நீ அவனுடன் இருப்பது உச்சிதமல்ல. நேரம் வந்துவிட்டது அந்தகா. நீ உஷானா முனிவரிடம் பயிற்சி பெற சென்றாக வேண்டும். நான் என் தாயாரை விட்டு எங்கும் சொல்ல மாட்டேன். உன்னை முனிவர் உஷானாவிடம் அனுப்பும் முடிவு என்னுடையதாகும். நினைவிருக்கட்டும் தாயே, ஒரு நாள் நான் அனைவரையும் தங்களிடமிருந்து பிரித்து விடுவேன். நீ பல முறை தாக்கிவிட்டாய். உன் தாயாரின் உருவத்தை ஒரு முறை தாக்கினால்தான் என்ன? இனி நான் இந்த கைலாயத்தில் மகாதேவரை மட்டும்தான் சந்திக்க வேண்டும். ரிக்வேதம், யஜுர்வேதம் மற்றும் சாமவேதத்தை மீண்டும் நிறுவிவிட்டோம். இது கைலாயத்தின் மகிமையாகும். இந்த இடத்தில் ஒரு பரவசமான சக்தி உள்ளது. அந்த காரணத்தினால் இங்கு எப்பொழுதுமே அமைதி நிலவுகிறது. அதுபோலவே இந்த இடத்தில் எவரேனும் தவறான எண்ணத்துடன் நுழைய நினைத்தால் அது நிச்சயம் வெற்றி பெறாது. தாங்கள் அனுமதி அளித்தால் ஒரு வேண்டுதலை வைக்கலாமா? தங்களது கூற்றையோ அல்லது எண்ணத்தையோ எதிர்கேள்வி கேட்க இங்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை. ஆனால் கைலாயத்திலோ எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து முடிந்த பிறகு எனக்கு என்னவோ கைலாயத்தின் சக்தி என்பது முன்பு இருந்ததைப் போல புனிதமாக எப்பொழுதும் இருப்பதாக தெரியவில்லை. தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள் தேவேந்திரா? ஆம் கார்த்திகேயா, கைலாயத்தின் புனித தன்மை இப்பொழுது சீரழிந்து விட்டது. நிறுத்துங்கள் தேவேந்திரா. தாங்கள் இதே கூற்றை தாயும் தந்தையும் இல்லாத பொழுது கூறியிருந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தாயாரும் தந்தையாரும் இருக்கும் பொழுதே கைலாயத்தின் நன்மையும் புனிதத்தை பற்றியும் தாங்கள் கேள்வி எழுப்புவது என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது. நான் தவறாக என்ன கூறிவிட்டேன்? ஜலந்தர், பஸ்மாசுரன், இப்பொழுது ஆதி, அனைவரும் ஒவ்வொருவராக இந்த புனிதமான கைலாயத்திற்குள் நுழைந்து விட்டனர். அதற்கு முன்பு இந்த புனிதமான கைலாயத்தில் எவ்வித தீய சக்தியினாலும் நுழைய முடியாமல் இருந்தது. அந்த ஆதியோ நம் பார்வதி தாயாரின் உருவத்தையே எடுத்து மகாதேவரின் பதிவிரதத்தை முறியடிக்க முயற்சி செய்துள்ளான். அவன் மகாதேவரை நெருங்குவதில் வெற்றியும் அடைந்துள்ளான். அவனை நாம் அழித்திருந்திருக்கலாம். அதற்காக இங்கு நடந்தவற்றை எல்லாம் நம்மால் மறந்துவிட முடியாது கார்த்திகேயா. அவனது எண்ணம் மற்றும் கருமத்தின் சிறுமை இவ்விடத்தில் இப்பொழுதும் உள்ளது. அதை அவ்வளவு எளிதாக போக்கிவிட முடியாது. போதும் தேவேந்திரா. என்னால் தாங்கள் தாயையும் தந்தையையும் அவமதிப்பதை பொறுத்துக் கொள்ள இயலாது.